ஸ்டாலின் சொல்லிட்டாரா, டே ஆளுங்கள்லாம் கூட்டிகிட்டு போனால் இவன் போய் பேட்டி எடுக்கிறான், பேட்டி எடுத்து மைக்கை நீட்டினா எவ்வளோ ரூபா கொடுத்தானா 1000 ரூபான்னு சொல்லிடுது, 500 ரூபான்னு சொல்லி மானத்தை வாங்கிடுது. குழந்தைகளாக கூட்டிகிட்டு வந்துட்டேன்னு வச்சுக்க, குழந்தைகளுக்கு சொல்ல தெரியாது. பொதுக்குழு கூட்டினா எவனும் கூப்பிட்டா வரமாட்டான். பொதுக்குழுவுக்கு போடா வேலை கிடையாது அவங்களுக்கு, இங்கேருந்து மதுரைக்கு செலவு பண்ணி போகணும் அப்படின்னு. அதனால் 24 வகை காய்கறியை வை, 24 வகை மட்டன் சிக்கனை வை, சாப்பிட்றதுக்குன்னா வருமானம் ஒன்று. இவனுக்கு அந்த சாப்பாடு இல்லைன்னு இருந்தால் கூட்டமே கூடியிருக்காது. அது சாப்பாடுக்காக செய்யக்கூடிய கூட்டம் இந்த கூட்டம். 2024 ஸ்டாலின் வருங்கிறது அவங்கள தீர்மானம். அப்போ என்ன அர்த்தம்னு கேட்டிங்கன்னா, ஒவ்வொரு ஆளுக்கும் 5000 ரூபா 10,000 ரூபா இப்போ G2 சம்பாதிச்சு வச்சது, உதயநிதி லெஜெண்டில் சம்பாதிச்சு வச்சது, நாட்டை கொள்ளை அடிச்சது எல்லாம் வச்சு 5000 ரூபா 10,000 ரூபா கொடுக்க போகிறாங்க ஐடியாலாம் இருக்காங்க. கருணாநிதியை மேல்மருவத்தூர் ஆதிபுரா சக்திக்கு 2வது மனைவியை கூட்டிகிட்டு போய் கோயில் கதவுகள்லாம் மூடிட்டு உள்ள சாமி கும்பிட்டு வந்தவர் தானே கருணாநிதி. அவர் கட்சி ஆரம்பித்தது முதலமைச்சர் ஆகணும்னு, ஆனால் கட்சியை முடிச்சு வச்சது ராஜ்யசபா மெம்பர் ஆனதோடு முடிச்சு வச்சுட்டாரு. வாரிசு அரசியலுக்கு முடிவு கட்டி வேணும் நீங்கள், ஊழல் ஆட்சிக்கு முடிவு கட்டி வேணும் நீங்கள். இப்போ ஊழல் ஆட்சியை வாரிசு அரசியல் நடத்துகிற கட்சியில் போய் தானே உங்களை இணைச்சிருக்கீங்க. எத்தனை கோடி வாங்கினீங்க நாட்டு மக்களுக்கு சொல்லுங்கள். விஜய் செய்ததில் மிகப்பெரிய முட்டாள்தனம் அது ஒன்று. இந்த ஈவேரானவங்களுக்கெல்லாம் ஈவேராவை பற்றி என்ன தெரியும்? இந்த விஜய்க்கணும் எப்போ பிறந்தீங்க? ஈவேராவை கண்ணாலையாச்சும் பார்த்துக்கிறா? ஈவேரா என்னென்ன செஞ்சாருங்கிறத கேள்வியாச்சும் பார்த்துருக்கீங்க? ஒழுங்காக காலேஜ் படிச்சிருந்தா தானே உங்களுக்கு நல்ல தலைவர்களை பற்றின இது தெரியும். சும்மா ப்ளஸ் காலேஜில் போய் அட்டம் வச்சுட்டு வந்துக்கிட்டு பெருசாக பேசாதீங்கன்னு. நான் தலைவர், நீ செயல் தலைவர் அப்படின்னாரு கருணாநிதி. ஸ்டாலினை செயல் தலைவர். அதே மாதிரி ராமதாஸ் நான் தலைவர், நீ செயல் தலைவர்னு கொடுத்தார் அன்புமணி ராமதாஸ். ஆனால் ஸ்டாலின் வாயை மூடிட்டு அப்பாவுக்கு அடங்கிட்டு இருக்கு. நீங்கள் அப்படி இல்லையே, நீங்கள் சொல்கிறால தான் போடணும். அப்பா ஒதுங்கிக்கங்கப்பா, அவரே சொல்கிறாரு அப்பா ஒதுங்கிக்கங்கப்பான்னு சொன்னார். நான் அழுதுன்னு சொன்னேன். பாஜகவோட சேர்ந்தால் தான் அதிமுக இழிச்சவாயனோட போய் ராஜ்யசபா சீட்டு வாங்கிக்கிறது. எம்பி எலெக்ஷன் வரும்போது பாஜக இழிச்சவாயன்ட்ட போய் உங்களுக்கு மந்திரி பதவி வாங்கிக்கிறது. இளைய பாரத நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம நேர்காணல நம்ம சிறப்பு விருந்தினர் நேதாஜி மக்கள் கட்சி தலைவர் மற்றும் வழக்கறிஞரான வரதராஜன் சார் அவர்கள் தான். சார் வணக்கம். வணக்கம். ஸ்டாலின் அவர்கள் மதுரை போயிருந்தார், ஒரு ரோட் ஷோ நடத்தினாப்புல. அதில் அந்த டிச்சு மாதிரி கூடிய விஷயங்கள்லாம் இது போட்டு மறைச்சாங்க சார். உடனே இப்போ இன்னைக்கு சொல்லியிருக்காரு, அது குஜராத் திராவிட மாடல் கிடையாது, அது எங்கள் திராவிட மாடலில் அதை நான் க்ளீன் பண்ணி காட்டுவோம் அப்படின்ட்டு அதே மாதிரி சொன்னதாக செஞ்சு காட்டுறாரு சார். அப்படி அவருடைய ரோட் ஷோ எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? ரோட் ஷோ விஜய் ஒரு ரோட் ஷோ வச்சார் மதுரையிலையும் கோயம்புத்தூர்லேயும். அதுக்கு லட்சக்கணக்கான கூட்டம், இயற்கையாக வந்த கூட்டம் கூடிடுச்சு. இயற்கையாக வந்த கூட்டம். அப்போ உளவுத்துறையிலேருந்து ரிப்போர்ட் கொடுக்குறான், இது இவருக்கு விஜய்க்கு ஒரு பெரிய செல்வாக்கை உருவாக்கிடுச்சு, மக்கள் மத்தியில் அவருக்கு நிறையா கூட்டம் கூடுதுங்கிற மாதிரி ஒரு எண்ணத்தை உருவாக்கிடுச்சு அப்படின்னு கொடுத்தோன்னா, ஆகா இதை உடைக்கணுமே, நம்மளும் இது பண்ணணுமேன்னு சொல்லி 1000 ரூபா 1500 ரூபா. அவர் இப்போ ஸ்டாலின் சொல்லிட்டாரா, டே ஆளுங்கள்லாம் கூட்டிகிட்டு போனால் இவன் போய் பேட்டி எடுக்கிறான், பேட்டி எடுத்து மைக்கை நீட்டினா எவ்வளோ ரூபா கொடுத்தானா 1000 ரூபான்னு சொல்லிடுது, 500 ரூபான்னு சொல்லி மானத்தை வாங்கிடுது. குழந்தைகளாக கூட்டிகிட்டு வந்துட்டேன்னு வச்சுக்க, குழந்தைகளுக்கு சொல்ல தெரியாது. அதனால் குழந்தைகளையும் பெண்களையும் கூட்டிகிட்டு வாங்கினோடனே இந்த ரோட் ஷோவில் பார்த்தீங்கன்னா வெறும் பெண்கள் குழந்தைகள் அவங்கள மட்டும் கூட்டிகிட்டு அங்கே ஒரு கூட்டம் இருக்கிற மாதிரி காட்டி இது பண்ண மாதிரி ஒரு செயற்கை இதை உருவாக்கியிருக்காரு. அதுதான் அது பக்கா ஃபெயிலியர். ஏன்னா உண்மையான கூட்டம் எங்கே வந்தது வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் பொதுக்குழு கூட்டுறாரு. பொதுக்குழு கூட்டினா எவனும் கூப்பிட்டா வரமாட்டான். பொதுக்குழுவுக்கு போடா வேலை கிடையாது அவங்களுக்கு, இங்கேருந்து மதுரைக்கு செலவு பண்ணி போகணும் அப்படின்னு. அதனால் 24 வகை காய்கறியை வை, 24 வகை மட்டன் சிக்கனை வை, சாப்பிட்றதுக்குன்னா வருமானம் ஒன்று. அதை எதுக்கு சொல்கிறேன்னா, நீ என்ன சாப்பாடு போடுறதுங்கிறத எங்கள் இப்போ ஒரு கல்யாணத்துக்கு பத்திரிக்கை கொடுக்குறீங்க, கீழ்கண்ட சாப்பாடு வகைகள் போடப்படும்னு எவனாச்சும் போடுவானா? அப்போ என்ன அர்த்தம்? இன்விடேஷனில் எந்தெந்த வகை சாப்பாடுனா சாப்பாடுக்காக வருவான் கூப்பிட்டோம் அப்படிங்கிறதுக்காக தானே நினைப்பான். இன்விடேஷன் வாங்குறவனே கோவப்படுவான், ஏன் சாப்பாடு போட்டேன், அவனை திங்கிறதுக்காக வரலன்னு அர்த்தமா அப்படிமா. இதே மாதிரி என்னென்ன போட பொருள்னு திங்கிற வகை இன்டர்நெட்டில் போட்டு விட்டாங்க. போட்டோன்னு பார்த்தீங்கன்னா பொதுக்குழுவில் அத்தனை பேரும் ப்ரெசன்ட்டு. இவனுக்கு அந்த சாப்பாடு இல்லைன்னு இருந்தால் கூட்டமே கூடியிருக்காது. அது சாப்பாடுக்காக செய்யக்கூடிய கூட்டம் இந்த கூட்டம். அதுவும் பழைய முன்னாடி வெறும் பொதுக்கூட்டம்னு வைக்கும்போது பார்த்தீங்கன்னா அவர் கூட்டம் வச்சுட்டு ஸ்டாலின் விட்டு அது ஓடிட்டார். இன்னுமே நம்ம திமுக கூட்டமே வைக்க வேணாம், வச்சாலும் சாப்பாடு போட வேணாம் அப்படின்னு. சாப்பாடு போட்டால் கரண்டியை தூக்கிட்டு போயிட்டான், உப்பை தூக்கிட்டு போயிட்டான்,
பிரியாணியை தூக்கிட்டு போகிறான். கான்ட்ராக்டரும் சொல்லிட்டான், ஏய் இன்னமே வந்து இந்த திமுக கூட்டத்துக்கு எங்களை கூப்பிட்றேன்னு வச்சுக்க, முதல் கண்டிஷன் சட்டி பானை எல்லாத்துக்கும் பணத்தை வாங்கிடு, எல்லாத்தையும் தூக்கிட்டு போயிடுறாங்க அப்படின்னு சொல்லி. வாழை மரம் வச்சா வாழை மரத்தை தூக்கிட்டு போகிறான், சேரை தூக்கிட்டு போகிறான். எல்லாம் திருட்டு பசங்க. தலைவர் நாட்டை திருடுறாரு, இவன் வந்து தொண்டன் வந்துக்கிட்டு காய்கறி இது இப்போ கரண்டி இதெல்லாம் திருடுறான். அதனால் என்ன ஆயிடுச்சுன்னா இப்போ பொதுக்கூட்டம் கூட்டுறதே விட்டார். சரின்னு பொதுக்குழு கூட்டினாங்க. பொதுக்குழு கூட்டினா என்ன பண்ணாங்க, அந்த கடைகளை பூரா அடைக்க சொல்லிடுவோம், இன்றைக்கி கூட்டம் அதிகம் வரும், நம்ம நிறைய பணத்தை கொடுத்துருக்கோம், கூட்டம் நிறையா. பொதுக்குழு கூட்டம்னா பொதுக்குள்ள 3500 தானே வந்தான். அப்போ அங்கே அவ்வளோ கூட்டம் வந்திருக்குன்னா அவன் இல்லை யார் பொதுக்குழு உறுப்பினரா? பொதுக்குழு கூட்டம் கல்யாண மண்டபத்தில் தானே வைக்கணும். நீ இவ்வளோ பெரியதா நீ அங்கே போய் வச்சனா கடை அடைக்கணும் அப்படின்னு போய் கடைக்காரன்ட்ட கேட்குறான். எல்லா கடையும் ஏற்கனவே மூடி கிடக்கு. நம்ம சொல்கிறதுக்கு முன்னாலே அடைச்சிருக்கானே, எல்லாம் கட்சிக்காரனாக இருப்பானான்னு போய் பத்திரிகை நிறுவனங்கள் கேட்குறாங்க. ஹோட்டலில் போய் என்னங்க கடையை வந்து நீங்களே அடைச்சிட்டீங்க. அவன் வரவும்புறான் டிஎம்கேக்காரன் சார், உள்ளே பூந்து காசு சாப்பிட்டுட்டு காசு கொடுக்க மாட்டான், பிரியாணியோ ஓசியாக தின்ட்டு போயிடுவான், இட்லி தோசை எல்லாத்தையும் வாங்கிட்டு காசு கொடுக்க மாட்டான், ஹெவி லாஸ், அதனால நாங்களே மூடிட்டோம். காய்கறி கடையில் போய் நீ ஏன் மூடினன்னா, காய்கறி எல்லாம் ஒரு வாரத்துக்கு வேண்டிய காய்கறி அவ்வளோ வெறும் லூட் அடிச்சுட்டு கொள்ளை அடிச்சுட்டு போயிடலாம் சார். அதனால திமுக கூட்டம் வந்தாலே காய்கறி கடை எல்லாம் மூடிடும். பலசரக்கு கடையும் இதே மாதிரி தான். ஜவுளி கடையை மூடுறான். ஏன்டா மூடுனா, ஒரு வருஷத்துக்கு வீட்டுக்கு குடும்பத்துக்கு தேவையான துணியை பூரா ஓசியில் தூக்கிட்டு போகிறான் சார். நாங்கள் எப்படி சார் வச்சுருக்கிறது? யார் லாஸ் கொடுப்பாங்க? பூரா திருடனாக இருக்கான். தலைவரும் திருடன், தொண்டனும் திருடன், என்னத்தை பண்ணுறது? ஆனால் சார் அவங்க தீர்மானம் நிறைவேற்றும் போது 2026 வந்து மறுபடியும் ஸ்டாலின் அவர்கள் தான் சிஎம்மாக கொண்டறதா வந்து தீர்மானம் நிறைவேற்றிருக்கீங்களா சார்? தீர்மானம் அது வந்து மக்கள் தீர்மானம் பண்ணணும்ல, பொதுக்குழுவில் போடுற தீர்மானமாக அது. 2026 ஸ்டாலின் வருங்கிறது அவங்கள தீர்மானம் பண்ணணும். அப்போ என்ன அர்த்தம்னு கேட்டிங்கன்னா, ஒவ்வொரு ஆளுக்கும் 5000 ரூபா 10000 ரூபா இப்போ G2 சம்பாதிச்சு வச்சது. இவங்க இந்த உதயநிதி ரெஜெண்டில் சம்பாதிச்சு வச்சது, நாட்டை கொள்ளை அடித்தது எல்லாம் வச்சு 5000 ரூபா 10000 ரூபா கொடுக்க போகிறாங்க ஐடியாலாம் இருக்காங்க. அதனால தான் அவ்வளோ உறுதியாக சொல்கிறான். இல்லைன்னா பயம் இருக்கும்ல, மக்கள் தீர்ப்பே மகேசன் தீர்ப்புமா. எலெக்ஷன் அன்றைக்கி எல்லாம் உயிரை கையில் பிடிச்சிக்கிட்டு என்னைக்கே இருப்பான். இவனுக்கு எந்த எண்ணமும் இல்லைன்னா என்ன அர்த்தம்? நாங்களே ஓட்டு போட போகிறோம், கல்லை ஓட்டு போட போகிறோம், எல்லாத்துக்கும் ரூபா கொடுத்து போட போகிறோம், திருப்பி நாங்கள் தான் அப்படின்னு இவங்க அடித்து சொல்கிறாங்க தான். அதுதான் நினைக்கிறேன். தீர்மானம் இதுபடி ஜனநாயக முறைப்படி எலெக்ஷன் நடந்தால் எவனுமே ஜெயிக்க முடியாது திமுகவில். அதுதான் உண்மை. அதனால் ஜனநாயக முறைப்படி தேர்தல் நடக்காதுன்னு தான் அவங்க சொல்லுது. இவ்வளோ உறுதியாக சொல்ல முடியாது ஜெயிப்பேன் அப்படிங்கிறது. சார் அதே மாதிரி இன்றைக்கி ஒரு வைரல் வீடியோ பார்க்க முடியுது சார். அதாவது பொன்முடி அவர்கள் வந்து இந்த வைணவம் சைனவம் பற்றி பேசின ஒரு விஷயமும், ஆனால் இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா இன்றைக்கி திடீர்னு வந்து பூசாரிகள்லாம் கூப்பிட்டு மிகப்பெரிய ஒரு பூஜை கண்டக்ட் பண்ணதாகவும் பார்க்கப்படுது சார். இது எப்படி பார்க்குறீங்க? என்ன பூஜை சார்? அதாவது இந்த மாதிரி ஃபங்க்ஷன் கண்டக்ட் பண்ணுறாங்க சார், பூசாரிலாம் வச்சு சாமி ஃபோட்டோலாம் கையில் வச்சு இந்த மாதிரி பண்ணுறாங்க. ஒரு பக்கம் அப்படி பேசுகிறான்னு, இன்னொரு பக்கம் இந்த மாதிரி. அந்த காலத்துலேருந்தே அப்படி தானே. கருணாநிதியை வந்து மேல்மருவத்தூர் ஆதிபராசக்திக்கு 2வது மனைவியை கூட்டிகிட்டு போய் கோயில் கதவுகள்லாம் மூடிட்டு உள்ளே சாமி கும்பிட்டு வந்தவர் தானே கருணாநிதி. கருணாநிதி ஜோசியம் பார்ப்பார். அவர் வீட்டில் இருக்கிற அத்தனை பேரும் சாமி கும்பிடுவாங்க. கேட்டால் வீட்டில் இருக்கிறவங்க அவங்கள வந்து நான் வந்து தலையிட மாட்டேன், உன் வீட்டில் இருக்கிற உறுப்பினர்களையே உன்னால் மாற்ற முடியலை, நாசியத்துக்கு அப்புறம் நீ நாட்டை மாற்றுவேன்னு சொல்லி ஒரு இயக்கம் வச்சுக்கிட்டு அது சுயமரியாதை இயக்கம்னு ஊரையாக வந்துக்கிட்டு இருந்தீங்களே, என்ன அர்த்தம்? அதனால் அந்த காலத்துலேருந்து அவங்க வீட்டில் எல்லோரும் சாமி கும்பிடுவாங்க. இந்த திருச்செந்தூரில் போய் சபரீசனை குடும்பத்தோடு போய் எத்தனை மணி நேரம் பூஜை பண்ணார்ட்டு போய் கேளுங்க. அதனால் குடும்பமே சாமி கும்பிட்ற குடும்பம். துர்கா ஸ்டாலின் கோயிலாக சுற்றுறாங்க, கோயிலாக போய் சாமி கும்பிட்டு வர்றாங்க. இது தெரிஞ்சது தானே. ஸ்டாலினுக்கு பதவி இருக்கும்போது திருப்பதியிலேருந்து இது வந்தது, பிரசாதம் வந்தது, கையில் கயிறெல்லாம் கட்டிக்கிட்டு போய் தானே பதவி ஏற்றாரு. அதனால் குடும்பமே அப்படி குடும்பம் தானே. அதனால இதில் புதுசாக நம்ம பார்க்குறதுக்கு ஒன்றும் இல்லை. ஓகே சார். அடுத்தது இப்போ வந்து கமல்ஹாசன் அவர்கள் வந்து ஒரே ஒரு சீட்டுக்காக, ராஜ்யசபா சீட்டுக்காக தன்னோட கட்சியவே போய் திமுக அடமான வச்சிட்டாங்களேன்ற மாதிரி ஒரு குற்றச்சாட்டு எழுது சார். அது கேள்வி எழுப்பும்போது நாட்டு மக்களுக்காக வந்திருக்கின்ற மாதிரி அவர் கட்சி ஆரம்பித்ததும் முதலமைச்சர் ஆகணும்னு அப்படி தானே கட்சி ஆரம்பிக்கணும். ஆனால் கட்சியை முடிச்சு வச்சது ராஜ்யசபா மெம்பர் ஆனதோடு முடிச்சு வச்சுட்டாரு. அப்போ அவருடைய லட்சியம் என்னாச்சு? அப்போ அவங்க கேட்குறாங்க, நீங்கள் கட்சி ஆரம்பிக்கும் போது என்ன சொன்னீங்க? வாரிசு அரசியலுக்கு முடிவு கட்டுவேன்னு நீங்கள், ஊழல் ஆட்சிக்கு முடிவு கட்டுவேன்னு வைங்க. இப்போ ஊழல் ஆட்சியை வாரிசு அரசியல் நடத்துகிற கட்சியில் போய் தானே உங்களை இணைச்சிருக்கீங்க. எத்தனை கோடி வாங்கினீங்க நாட்டு மக்களுக்கு சொல்லுங்கள். உங்கள் கட்சியில் இருந்தவெல்லாம் லட்சக்கணக்கான பணத்தை, சொந்த பணத்தை செலவு பண்ணி நஷ்டமாயிருக்கான். நீங்கள் மட்டும் 100 கோடி 200 கோடி உதயநிதிட்ட வாங்கிட்டு திமுகவுக்கு ஆதரவு வைப்பீங்க. உங்களுக்கு மட்டும் ராஜ்யசபா வாங்கிட்டு போயிட்டே இருப்பீங்க.
வைகோ ஆச்சும் பரவாயில்ல, மகனுக்கு வந்து எம்பி வாங்கினார். நீங்கள் அது மாதிரி உங்கள் வீட்டில் இருக்கிற சொந்தக்காரவங்களுக்கு ஒரு சுகாசினிக்கு ஒரு எம்பி பதவி, அது மாதிரி உங்கள் அண்ணன் பசங்க யாருக்காச்சும் ஒரு எம்பி பதவி வாங்கியிருந்தீங்கன்னா பரவாயில்ல. சுயநலமாக உங்களுக்கு மட்டும் ஒரு எம்பி பதவி வாங்கிட்டு போயிட்டீங்க. அப்புறம் உங்களுக்கு பக்கா சுயநலவாதி தானே நீங்கள். நாட்டுக்கு எது நல்லதோ அதை செய்வாங்கிறாரு. இதுதான் நாட்டுக்கு செய்யல நல்லதா? ஈடி வந்து வீடு போட்டு ரைடு அடிச்சுக்கிட்டு இருக்கான். அவர்களையே திரும்ப ஆட்சிக்கு அமைக்கிறது நாட்டுக்கு செய்யல நல்லதா? கள்ளச்சாராயம் கரைபுரண்டு ஓடுது. டாஸ்மாகில் வந்து 49,500 கோடி ஊழல் நடக்குது அப்படிங்கிறாங்க. எங்கும் ஊழல், எதிலும் ஊழல். அது ஒரு சபரீசனும் உதயநிதியும் 30,000 கோடி சம்பாதிச்சதா பிடிஆரே சொல்லுது. இவ்வளோ பெரிய ஊழல் ஆட்சி வந்து நாட்டுக்கு நல்லது செய்கிறதுக்காக நீங்கள் ஆதரிப்பீங்களா? உங்களுக்கு ராஜ்யசபா சீட்டு கிடைக்கணுங்கிறதுக்காக ஆதரிச்சதுன்னு சொல்லிட்டு போயிட்டே இருங்க. ஒருவேளை மக்கள் வந்து ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்க முடியாத காரணத்தினால தான் வந்து ராஜ்யசபா சீட்டு மாதிரி கொடுத்துருக்காங்க. அதுதான் நீங்கள் வந்தது மக்கள் தேர்ந்தெடுப்பாங்கன்னு வந்தீங்க. அது இப்போ பொறுத்திருந்து தான் பார்க்கணும். இப்போ அரவிந்த் கெஜ்ரிவால் ஆம் ஆத்மி கட்சியெல்லாம் 15-20 வருஷத்துக்கு முன்னாடி ஆரம்பிச்சது. 20 வருஷம் கழிச்சு தான் அது ஆட்சிக்கே வந்தது. அரசியலுக்கு வந்தீங்கன்னா வந்து அடுத்த 2வது மாதம் நீங்கள் முதலமைச்சராகி நீங்கள் வந்து உட்காந்துடணும். இதுதான் சினிமாக்காரங்களோட இதுதான். பொறுமை வேணாமா? மக்கள்கிட்ட வந்து நம்பிக்கை பெறுற அளவுக்கு நீங்கள் செல்வாக்கை கூட்டிகிட்டே போகணும். 3% ஓட்டு வாங்கினீங்க, அடுத்த எலெக்ஷனில் 10% ஓட்டு வாங்க ட்ரை பண்ணுங்கள். 3% வாங்கினோடனே நமக்கு இது கிடையாதுடா சினிமா மாதிரி. அந்த 3 மாதம் கால் ஷீட்டு கொடுத்து முடிச்சுட்டா அந்த படம் அதோட ஓவர். அது மாதிரி அரசியலில் ஒரு சினிமாவாக்கி ஒரு வருஷம் 2 வருஷம் அதில் இது பண்ணீங்க. இல்லைன்னு ஒரு ராஜ்யசபா வாங்கிட்டு சீட்டை வாங்கிட்டு போயிருக்கீங்க. உங்களுக்கெல்லாம் என்ன லட்சியம் இருக்குது? எல்லாம் பேசாதீங்க. கமலஹாசன்லாம் மைக்கை வச்சுக்கிட்டு ஏதோ பெரிய வேதாந்தம் பேசுகிற மாதிரி. நீங்கள் பேசுகிறது எவனுக்கும் புரியாது. நீங்கள் அரசியல் பேசுனீங்கன்னா அதை விட சுத்தம். ஏன் சார் எல்லாருமே இதையே கிரிட்டிசைஸ் வைக்கிறீங்க? அவர் பேசினா புரியாது. உண்மைதானே? அவர் சம்மந்தம் இல்லாமல் ஃபுல் ஸ்டாப் இல்லாமல் பேசுவார். என்னென்னு இது பண்ணிட்டு எல்லாத்தையும் பேசிட்டு ஒரு சிரிப்பு சிரிச்சிடுவார். நான் பெரிய வேதாந்தம் சொன்னபடி, நான் பெரிய அறிவாளி இருந்தே பேசிட்டேன்னு சொல்லி நினச்சிக்குவாங்க. அதனால் மக்களுக்கு தெரியும்ல, ஒரு குழப்பவாதிங்கிறது மக்களுக்கு தெரியும். சார் அதே மாதிரி இப்போ விஜய் அவர்கள் வந்து இத்தனை நாள் திடீர்னு இப்போ அந்த +2 10th+ மார்க் கொடுத்துரு மாதிரி பெரியாரை பற்றி பேசுறதுக்கான என்ன காரணமாக பார்க்குறீங்க? யார்? விஜய் அவர்கள். விஜய் செய்ததில் மிகப்பெரிய முட்டாள்தனம் அது ஒன்று. இந்த ஈவேரானவங்களுக்கெல்லாம் ஈவேராவை பற்றி என்ன தெரியும்? இந்த விஜய்க்குன்னா எப்போ பிறந்தீங்க? ஈவேராவை கண்ணாலையாச்சும் பார்த்தீங்களா? ஈவேரா என்னென்ன செஞ்சாருங்கிறத கேள்வியாச்சும் பட்டிருக்கீங்களா? என்னையா நீங்கள் வந்துக்கிட்டு ஒரு பெரிய உயர்ந்த இதை செஞ்சால் பரவாயில்ல. எல்லாரையும் மரியாதை இல்லாமல் போடா வாடா வெங்காயம் அப்படின்னு பேசுவார் ஈவேரா. ஜாதி வேறுபாடுகளை தூண்டி விடுவார். ஒரு குறிப்பிட்ட ஜாதியை போட்டுக்கிட்டு அசிங்கப்படுத்தி பேசுவார். பாம்பையும் பாப்பானையும் கண்டா பாப்பான அடியும்பாங்க. ஆனால் அவர் ட்ரஸ்ட்டில் இருக்கக்கூடிய அத்தனை வீடுகள்லேயும் பிராமினுக்கு தான் வாடகைக்கு விடுவார். நிறுவனர் போய் கேட்டாங்க, பாப்பான அடிங்கிறீங்க, ஆனால் பாப்பானை தானே சார் வாடகைக்கு விடுறீங்கன்னா, அவன் தான் ஒழுங்காக வாடகை கொடுப்பான்னு சொன்ன சுயநலம் முடிச்சாரு. கொள்கைவாதியா நீங்கள் வீடையே வாடகைக்கு விட்டு இருக்கக்கூடாது பிராமினுக்கு. ஏன்னா பிராமினுக்கு எதிரானவர் நீங்கள். அப்போ உங்களுக்கு சுயநலம் வரும்போது பிராமின் வேணும், மற்ற நேரத்தில் பிராமணனை திட்டணும். அவங்களுக்கு கொள்கைவாதியாக இருந்தாலும் அவர் சொன்ன கொள்கைகள்லாம் இந்த நாட்டுக்கு ஒத்து வருமா? இந்தியாவுக்கு சுதந்திரம் கொடுக்கக்கூடாதுன்னாரு. சுதந்திரம் கிடைச்ச அன்னைக்கு அவங்கெல்லாம் கருப்பு கொடி ஏற்றினாங்க. கருணாநிதி, அண்ணாதுரை, இந்த கூட்டம் பூரா கருப்பு கொடி ஏற்றினாங்க. என்னத்தை இது பண்ணி அவருடைய கொள்கையில் பெரிய என்ன இது நடந்தது சொல்லுங்கள்? தாயுடன் உறவு வச்சா தப்பு இல்லைன்னாரு. 73 வயசில் கல்யாணம் பண்ணலான்னாரு. பழப்பு பொண்ணையே கல்யாணம் பண்ணி காமிச்சார். அவர் செஞ்ச மிக உயர்ந்த விஷயங்கள் எதையாச்சும் ஒன்று சொல்லுங்கள். அதுக்கு நான் சொல்லுங்கள். அப்போ இது எதையுமே தெரியாமல் விஜய் வந்துக்கிட்டு பெரியாருன்னா என்னத்தை? ஒழுங்காக காலேஜ் படிச்சிருந்தா தானே உங்களுக்கு நல்ல தலைவர்களை பற்றின இது தெரியும். சும்மா ப்ளஸ் காலேஜில் போய் அட்டம் அடிச்சுட்டு வந்துக்கிட்டு பெருசாக பேசாதீங்கன்னு சொல்கிறேன். இருக்கிறவரெல்லாம் முட்டாளுங்கிற மாதிரி பேசாதீங்க. ஈவேராவை பற்றி உங்களுக்கு தெரிஞ்சதை விட எங்களுக்கு 1000 மடங்கு அதிகம் தெரியும். அவர் எப்படிப்பட்ட ஆள் எல்லாமே தெரியும். அதனால் வாயை மூடிக்கிட்டு அரசியலை மட்டும் பேசிட்டு போங்க, பழைய கதைகளை பேசாதீங்க அப்படிங்கிறது தான் அது விஜய்க்கு நம்ம சொல்ல வேண்டிய விஷயம். ஓகே சார், அடுத்ததாக பார்த்தோம்னா இந்த பாமகவில் நடக்கக்கூடிய மகன் அப்பா சண்டைனே சொல்லலாம் சார். இப்போ ராமதாஸ் அவர்கள் வந்து எதுக்கு வெளியே வந்து இந்த அளவுக்கு என்னென்ன நடந்தது அந்த அளவுக்கு விவரிக்க வேண்டிய அவசியம் எங்கே? அதில் அவசியம் இருக்குது. பாட்டாளி மக்கள் கட்சி தலைவராக இருந்தவர் பாட்டாளிவர் யார்? ராமதாஸ். அப்படியே திமுகவையும் இதையும் ஒப்பிடுங்க. திமுகவுக்கு தலைவராக இருந்தவர் கருணாநிதி என்ன பண்ணார்? பையன் வந்து பெரிய ஆள் ஆகிட்டான், அதிகாரம் வேணும்னு விரும்புகிறான், எல்லா அதிகாரத்தையும் நம்மகிட்ட வைக்கக்கூடாது, ஆனால் அவனுக்கே எல்லா அதிகாரத்தையும் கொடுத்தா நம்மளை காலி பண்ணிடுவான்னு அவருக்கு தெரியும். நான் தலைவர்
நீ செயல் தலைவர் அப்படின்னாரு கருணாநிதி. ஸ்டாலினை செயல் தலைவர் ஆக்கினார். அதே மாதிரி ராமதாஸ் நான் தலைவர் நீ செயல் தலைவர்னு கொடுத்தாரு அன்புமணி ராமதாஸ். ஆனால் ஸ்டாலின் வாயை மூடிட்டு அப்பாவுக்கு அடங்கிட்டு இருந்தார். நீங்கள் அப்படி இல்லையே, நீங்கள் சொல்கிறால தான் போடணும், அப்பா ஒதுங்கிக்கங்கப்பா, அவரே சொல்கிறாரு அப்பா ஒதுங்கிக்கங்கப்பான்னு சொன்னார். நான் அழுதுன்னெல்லாம் சொல்கிறேன். அவங்க அம்மாவை அடிக்க போனாங்கன்னு அப்பாவே சொல்கிறாரு, நம்பித்தானே ஆகணும். இதெல்லாம் ஸ்டாலின் பண்ணாரா? அவங்க அம்மாவை அடிக்க போயிருக்காரா? அவங்க அப்பாவை எதிர்த்து எதுவும் பேசியிருக்காரா? அவங்க அப்பா இருந்தவரை கட்சியில் அத்தனை பொறுப்புகளுக்கும் அவங்க அப்பா தானே போடுவார். நீ செயல் தலைவர் தானே, உங்களுக்கு தலைவர் பதவி அவர் தானே, உங்கள் அப்பா தானே, அப்போ அவருக்கு தானே அதிகாரம். அப்போ அவர் உயிரோடு இருக்கும்போதே அவரே உங்களுக்கு கொடுக்க விரும்பலைன்னா ஒதுங்கித்தான் போகணும். இல்லை நீங்கள் ஒரு தனி கட்சி, பாட்டாளி மக்கள் கட்சி, நீங்கள் ஒன்று தனியாக ஆரம்பிங்க, உங்கள் சொந்த பலத்தில் சொந்த செல்வாக்கில் ஆட்களை திரட்டுங்க, அப்போ நீங்கள் நினச்சதை நடத்திட்டு போங்க. உங்கள் அப்பா உருவாக்குன கட்சி, உங்கள் அப்பா தான் ஃபவுண்டர் பிரசிடென்ட்டு, நிறுவன தலைவர், அவர் இருக்கும்போதே அவருக்கு தான் அதிகாரம், கட்டுப்பட்டு தான் நீங்கள் போகணும். உங்கள் இஷ்டத்துக்கு நீங்கள் இது பண்ணி கொண்டு போகிறதுக்கு உங்கள் அப்பா வளைந்து கொடுக்கணும்னு அவசியம் என்ன? உங்கள் செல்வாக்கிலேயா கட்சி வந்தது? பாட்டாளி மக்கள் கட்சியால் அன்புமணி ராமதாஸா, அன்புமணி ராமதாஸால் பாட்டாளி மக்கள் கட்சியா? அந்தளவுக்கு உங்களுக்கு செல்வாக்கு இருந்தால் தனி கட்சி ஆரம்பிச்சு பாருங்கள். எம்ஜிஆர் ஆரம்பித்தாலையா, டிஸ்மிஸ் சொன்னாங்க, தனி கட்சி ஆரம்பித்தார், செல்வாக்கை நிரூபித்தார். அப்பா புகழ், அப்பா இதிலேயே காலடியிலேயே இருந்துக்கிட்டு அவராலேயே வந்து அனுபவிச்சுக்கிட்டு அப்பாவை மட்டும் வெளியேற்றணும்னா எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? அரசியலை விட்டுருங்க. அதில் ஒரு குடும்ப பிரச்சனையை நீங்கள் பேசுங்க. உங்கள் அப்பா கட்சி அவர் வெளில போங்கிறாரு, பொதுக்குழு மீட்டிங்லேயே சொல்கிறாரு, இஷ்டம் இல்லைன்னா வெளில போ சொல்கிறாருல்ல, வெளில போயிட வேண்டியது தானே. உங்களுக்கு தான் செல்வாக்கு அதிகம் இருக்குன்னா ஏன் அவரோட போய் தகராறு பண்ணிக்கிட்டு எனக்கு தான் செல்வாக்கு எனக்கு தான் செல்வாக்குன்னு ஏற்றுக்கொள்ளவே முடியாது. அதனால தான் இந்த விஷயத்தில் ஸ்டாலினை நான் மிகவும் பாராட்டுகிறேன். அப்பா சாகிற வரை அவருக்கு அடிபணிஞ்சு இருந்தார். அப்பா செத்ததுக்கப்புறம் தேம்பி தேம்பி அழுதார். அப்பா செத்ததுக்கப்புறமே இன்றைக்கி எல்லா இடங்களுக்கும் தந்தையின் பேரை தான் வச்சுக்கிட்டு இருக்கேன். அவர் செய்வது அனைத்தும் தவறாக இருந்தாலும் ஒரு மகனாக அவரை நான் வந்து பெருமைப்படுறேன். ஒரு தந்தைக்கு வந்து அவர் இந்த அளவு யாரும் பண்ண மாட்டாங்க. அப்பா உயிரோடு இருக்கும்போது நீங்கள் குழி தோன்றீங்களே அன்புமணி ராமதாஸை பொறுத்தவரை, அதை நம்ம ஏற்றுக்கொள்ள முடியாது சார். அதே மாதிரி இப்போ வந்து அன்புமணி ராமதாஸ் அவர்கள் வந்து பாஜகவோட தான் கூட்டணி வேணும்னு கேட்டாங்க சார். ராமதாஸ் அவர்கள் வந்து அதிமுகவோட தான் கூட்டணி வேணும் அப்படின்னு விரும்பினாங்க. இப்போ பாஜகவும் அதிமுகவும் கூட்டணி வச்சுக்கிட்டாங்க, ஆனால் இவங்க 2 பேரும் சண்டை போட்டாங்க சார். அது அன்னைக்கு இருந்த சூழ்நிலையில் அன்புமணி ராமதாஸ்க்கு 5000 கோடி ஊழல் பண்ண கூட்டின கேஸ் வந்து சிபிஐயில் இருக்குது. அது பாஜகவோட கூட்டணி வச்சாதான் பாஜக தயவால் அந்த வழக்கை விட்டு வெளியில் வரலாங்கிறது அவருடைய எண்ணம். ரெண்டாவது அவருக்கு மத்திய மந்திரி ஆகணும். ஏன்னா ஏற்கனவே மத்திய மந்திரியாகி 5000 கோடி அளவுக்கு ஊழல் பண்ணி எவ்வளோ பணம் வருதுங்கிறது புரிஞ்சுக்கிட்டாரு. அதனால அவருக்கு மத்திய மந்திரி ஆகணும். பாஜகவோட சேர்ந்தால் தான் அதிமுக இழிச்சவாயனோட போய் ராஜ்யசபா சீட்டு வாங்கிக்கிறது. எம்பி எலெக்ஷன் வரும்போது பாஜக இழிச்சவாயன்ட்ட போய் உங்களுக்கு மந்திரி பதவி வாங்கிக்கிறது. எம்எல்ஏ எலெக்ஷன் வந்தால் அதிமுக ஒரு ராஜ்யசபா சீட்டு, அவன் இழிச்ச அப்புறம் அவனை இழிச்சவாயினாக்கிட்டு உடனே எம்பி ஆனவுடனே வந்துடுவாங்க வெளியில், வந்துட்டு இவங்களோட கூட்டணி மந்திரி பதவி கொடு அப்படின்ட்டு மந்திரி பதவி ஆகிட்டு கொள்ளையடிக்கலாம். அதுதான் அவங்களுடைய அரசியல் யுக்தி. இப்போ பாமக யாரோட கூட்டணி போவாங்கன்னு நினைக்கிறீங்க? யாரோட கட்சியோ உடஞ்சி போயிருக்கு. பாட்டாளி மக்கள் கட்சியில் கூட்டு சேரவே பயப்படுவாங்க. யாருக்கு என்ன செல்வாக்குன்னு தெரியாது. இவங்களோட கூட்டணி சேர்ந்தால் எவ்வளோ ஓட்டு விழுகும்னு தெரியாது. இதை நம்பி சீட்டு பணம்னா அவங்க கேட்பாங்க. இதை யாரும் கொடுக்க தயாராக இருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். அதனால் அவங்க இந்த பிரச்சனைகள் முடியும் வரை பாட்டாளி மக்கள் கட்சியோட மற்ற கட்சிகள் கூட்டணி சேரவே பயப்படுவாங்க. காரணம் யாருக்கு என்ன உண்மையான பலம் என்பது யாருக்கும் தெரியாது. ஓகே சார், அடுத்ததான் நம்ம இடி ரைடு சார். அதாவது ஸ்டாலின் அவர்கள் இங்கிருந்து டெல்லி போகிற வரைக்கும் இடி டாஸ்மாக் சம்மந்தமான எல்லா விஷயங்கள் நியூஸில் பார்க்க முடிஞ்சுது. டாஸ்மாக் 7,000 கோடி, அதுவும் இல்லாமல் வித்தியாசமான பேரில் நிறைய பார்க்க முடிஞ்சது சார். ஆகாஷ் பாஸ்கரன், அப்புறம் ரித்தீஷ், விக்ரம் ஜூஜ், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பார்க்க முடிஞ்சது. ஸ்டாலின் அவர் டெல்லி போய் மோடியை மீட் பண்ண வந்த பிறகு இங்கே இந்த ஒரு விஷயம் எப்போவுமே அப்படி தான். ஸ்டாலின் டெல்லி போயிட்டு வந்துட்டாருன்னா அங்கே என்னென்ன பண்ணுவாங்கன்னு உங்களுக்கு தெரியாது. பண்ணிட்டாங்கன்னா அதோட பிஜேபி ஆஃப் ஆகிருப்பாங்க. 23 எம்பி இருக்குது, சரி பின்னாடி உதவும் அப்படின்ட்டு அவங்க அடக்கி வாசிப்பாங்க. ஸ்டே வாங்கிட்டாங்க இவங்க திமுக, தமிழ்நாடு அரசு விசாரிக்கக்கூடாதுன்னு. பாஜக உண்மையான மனசாட்சி உள்ளவங்களை அந்த ஸ்டேயை வீட்டுக்கே வெக்கேட் பண்ணுங்க, ஸ்டேயை நீக்குங்க அப்படின்னு உடனே ஒரு வாரத்தில் பெட்டிஷன் போட்டுருக்கணும். பெட்டிஷன் போடல. அப்போ அவங்களும் ஊற்றி மூடணும்னு முடிவு பண்ணிட்டாங்க. 2 பேரும் சேர்ந்து பூச்சாடி காட்டி தமிழ்நாட்டு மக்களை ஏமாற்ற பார்க்குறாங்க அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து. பாஜகவே நம்பக்கூடாது, டிஎம்கேயும் நம்பக்கூடாது. இவங்க 2 பேத்துக்குள்ளே கள்ள கூட்டணி இருக்குன்னு நான் 2-3 வருஷமாக சொல்லிக்கிட்டு இருக்கேன். யாரும் ரொம்ப பேர் நம்பலை. பிஜேபிக்காரங்க விஜய் அவர்களும் சொல்கிறாரு. ஆமாம், பிஜேபிக்காரங்க கூட நம்பலை. இல்லை, விஜய் கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இருந்து நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். என்னுடைய வீடியோஸ் பார்த்தீங்கன்னா 2 வருஷம் 3 வருஷத்துக்கு முன்னாடி இருந்து நான் தான் ஆரம்பித்தேன்.
அதனால் நீங்கள் அதை பார்த்துக்கோங்க. எப்போவுமே ஒரு 2 பேரும் கள்ள கூட்டணி. பாஜக ஒரு பெரிய பிரின்சிபல் உள்ள கட்சி, கொள்கை உள்ள கட்சிம்பாங்க. திமுக விஷயத்தில் கொள்கையெல்லாம் தூக்கி போட்டுருவாங்க. அவங்களுக்கு தேவை எம்பி. பார்த்திங்கன்னா இந்த பக்கம் ரைடு அடிப்பாங்க, அந்த பக்கம் வந்து கருணாநிதி நாணயத்தை வெளியிடுவாங்க. அவங்க வந்துட்டு அப்படி தொட்டு கும்பிட்டு கலைஞர் ஐயா அவர்கள் அப்படின்னு எல்லாம் பேசுவாங்க. இதுதான் பாஜக கலாச்சாரமாக போச்சு. அதனால் இங்கே இருக்கக்கூடிய பாஜக தலைவர்கள் நல்லவர்கள், ஆனால் அங்கே இருக்கிற தலைவர்கள் எல்லாம் சுயநலவாதிகள். நம்ம ஆட்சியை காப்பாற்றுறதுக்கு திமுக துணை இருக்கும்னா அப்புறம் இதை மாறிடுவாங்க. அப்படி இங்கே இருக்கக்கூடிய தலைவர்கள் டீசெண்டானவங்க நிறைய பேர் இருக்காங்க. அதனால் அவர்களை நான் குத்தம் சொல்ல, ஏன்னா அவர்களால் கொள்கை முடிவுகளை எடுக்க முடியாது. அதனால் மத்திய பாஜக வந்து வேடம் போடுகிறது அப்படிங்கிறது தான் உண்மை. ஓகே சார், கடைசி ஒரே ஒரு கேள்வி சார். இந்த சுப்ரீம் கோர்ட் வந்து நம்ம கவர்னர் அண்ட் பிரசிடென்ட்டோடைய பவரில் வந்து கையை வைக்கிற மாதிரி சில விஷயங்கள் பார்க்க முடிஞ்சுது. அது பிரசிடென்ட் கூட மறுபடியும் 15 பாயிண்ட்ஸ் வந்து எப்படி நீங்கள் எனக்கான டைம்லைன்லாம் கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி கேள்வி எழுப்புறாங்க. இது யார் பக்கம் தரப்பு நியாயமாக பார்க்குறீங்க? சுப்ரீம் கோர்ட்டு தப்பு பண்ணுறாங்கன்னு தான் என்னுடையது. ஒவ்வொருத்தரும் அவங்க அதிகாரத்தை வந்து பயன்படுத்தணும். அவங்க தன்னுடைய அதிகார எல்லையை விட்டு யாரும் வெளியில் வரக்கூடாது. அதுதான் சுப்ரீம் கோர்ட்டுக்குன்னு சில அதிகாரம் இருக்குது. அரசியல் சட்டத்தை திருத்தணும், அரசியல் சட்டத்தில் மாற்றம் கொண்டு வரணும்னா பார்லிமெண்ட்டில் ஓட்டெடுப்பு நடத்தி அந்த திருத்தத்தை கொண்டு வரணும். சுப்ரீம் கோர்ட்டில் 2 நீதிபதிகள் ஒரு 3 அறையில் உட்காந்துக்கிட்டு நானே அதை மாற்றிக்கிறேன் அப்படின்லாம் சொன்னால் இது கோமாளித்தனமாக இல்லையா? கவர்னருக்கு ஜனாதிபதிக்கு இத்தனை மாதத்துக்குள்ளே மசோதாவை கொடுக்கணும், மசோதாவை வந்து முடிவெடுக்கணும்னா பார்லிமெண்ட்டை கூட்டி அந்த சட்ட திருத்தத்தை கொண்டு வாங்க. நீங்கள் 2 ஜட்ஜுங்க உட்காந்துக்கிட்டு நானே கவர்னர் கொடுக்குற அனுமதியை நானே கொடுத்துட்றேன்னுங்கிறாங்க. அப்போ கவர்னர் கையெழுத்து நீங்கள் 2 பேரும் போட்டுருங்கிறேன். சுப்ரீம் கோர்ட் நீங்கள் 2 பேரும் கவர்னர் கையெழுத்தை போட்டுருங்க, ஜனாதிபதி கையெழுத்தை போட்டுருங்க. அதனால் சுப்ரீம் கோர்ட் தனது எல்லையை மீறிவிட்டது, எல்லையை தாண்டி கொண்டு இருக்கிறது. பல விஷயங்களில் மக்களுக்கு எதிராக நடக்கிறாரு. இது எங்கே போய் முடியும்னு தெரியல. மக்கள் மன்றத்திலேருந்து நான் சொல்கிறேன், தீபாவளிக்கு வெடி போடக்கூடாதுன்னு சொல்ல நீ யார்? ஒரு நாள் வெடியில் தீபாவளி இந்தியாவே மாசுல செத்து போயிருமாங்களா? டெல்லியில் மாசு வந்து அதிகம் இருக்குன்னா அங்கே வந்து சுற்றி கடலும் இல்லை, கடல் இல்லை, மாசு அதிகமாகுது. டெல்லியில் மட்டும் வெடிக்காதுன்னு சொல்லு, தமிழ்நாட்டில் வெடிக்காதுன்னு சொல்ல நீ யார்? இங்கே கடல் இருக்குது, மாசுவே இல்லை. மாசு கட்டுப்பாடு வருது கேளு. தமிழ்நாட்டில் மாசு வந்தாலும் காற்று மாசு எந்த அளவுக்கு இருக்குன்னு கேளு. 8 லட்சம் தொழிலாளர் நம்பிக்கிட்டு இருக்கான். ஒரு நாளைக்கு 200 ரூபா 300 ரூபா பாவம் 10 மணி நேரம் 12 மணி நேரம் வேலை செஞ்சு 200 300 சம்பாதிக்கிறான். அவன் வந்து ஒரு நாள் வெடிக்கிற வெடி அவனுடைய 1 வருஷம் வாழ்வாதாரம். மனிதாபிமானம் இல்லாமல் மனசாட்சி இல்லாமல் ஒரே நல்ல வெடிக்கக்கூடாதுன்னு போயிட்டே இருந்தேன்னா அந்த 8 லட்சம் தொழிலாளனுக்கு சோறு கொடுவியா? அவனால் சோறு கொடு சொல்லுங்களேன் சுப்ரீம் கோர்ட். இந்த மாதிரி மனிதாபிமானம் இல்லாமல் சட்டம்ங்கிற பேரில் வச்சுட்டு சட்டத்தை நீ ஒழுங்காக நடத்துகிற, ஃபேஸ் வேல்யூ பார்த்து எத்தனை இது கொடுக்குற? வக்கீலுக்கு தெரிஞ்ச வக்கீல் வந்தால் ஸ்டே உடனே கொடுக்குறையா இல்லையா? நடக்குதா இல்லையா? எத்தனை பேருக்கு ஃபேஸ் வேல்யூ? கபில் சிபல் வந்தால் ஒரு ஸ்டே, முகுல் ரோத்திக்கு வந்தால் ஒரு ஸ்டே, மொத்த முகத்தை பார்த்து கொடுக்குற நீங்கள்லாம் எப்படி நீதிமான்னு சொல்ல முடியும்? நீதியும் தர்மத்தையும் நிலைநாட்டுறவங்கன்னு சொல்லாதீங்க. எங்களுக்கு தெரியும், வழக்கறிஞராக இருந்து நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். எப்படி முகத்தை பார்த்துக்கிட்டு ஜட்ஜுங்கள்லாம் தீர்ப்பு கொடுக்குறாங்கங்கிறது மனசுக்கு வருத்தமான விஷயம். எத்தனை பேருக்கு வந்து நீதி கிடைக்காம போகுது தெரியுமா? நீதி யார் பக்கம் இருக்கோ அவன் தோற்று போயிடறான். எதிர்பக்கத்தில் ஜட்ஜுக்கு வேண்டிய வக்கீலை பிடிச்சிட்டு போனால் அவன் பக்கம் ஜெயிக்குது. அப்புறம் எங்கே நீதி தராசு? கேவலம். நம்ம இந்தியாவில் வந்து நீதி தராசு வந்து இதாகுதுன்னா, கருணாநிதிக்கு சமாதி வைக்கணும்னா 2 மணிக்கு கோர்ட்டு வைக்கிறான், ஜட்ஜு வீட்டில் வைக்கிறான். ஒரு முதல் தீர்ப்பில் வந்துக்கிட்டு இனிமேல் மெரினா பீச்சில் சமாதியை வைக்கக்கூடாது, மெரினா பீச்சுன்னு சுடுகாடான்னு கேட்குறான் உயர் நீதிமன்றம். அதே உயர் நீதிமன்றம் நைட்டு 2 மணிக்கு வந்து கருணாநிதிக்கு சமாதி கொடுக்குறான். என்ன தீர்ப்பு, என்ன சட்டம், என்ன நியாயம்? ஒரு ஏழைக்கு வந்து கோர்ட்டு வைக்கிறதுக்கு என்னைக்காச்சும் நீ நைட்டு 2 மணிக்கு வைப்பையா? இல்லை சனி ஞாயிறுலையாச்சும் வருவியா? நீ ஒரு ஏழைக்கு வந்து ஏழையோட வழக்கை விசாரிக்க எந்த நீதிபதியாவது சனி ஞாயிறு வருவீங்களா? ஆனால் ஒரு அரசியல்வாதிக்கு வருவீங்க, ஒரு பணக்காரனுக்கு வருவீங்க. அதனால தான் சொல்கிறேன், நீதி தராசு என்றைக்கோ இந்தியாவில் வந்து விலகி போயிடுச்சு. அதனால் நீதி தராசு மறுபடியும் அது தமிழ்நாட்டில் அது போகக்கூடாது. ஏன்னா மிக உயர்ந்த நீதிமான்கள்லாம் வாழ்ந்த நாடு இந்த நாடு. மனுநீதி சோழன் சிலையை வச்சுருக்கீங்க ஹைகோர்ட்டில். மனுநீதி சோழன் சிலை வைக்கிறதுக்கு உங்களுக்கு தகுதி இருக்கான்னு கேட்குறேன். மனுநீதி சோழன் சொன்ன மாதிரி தீர்ப்பை தான் நீங்கள் சொல்கிறீங்களா? எல்லா நீதிபதிகளும் இப்போ இடது பக்கம் இருக்கக்கூடிய மனசாட்சியில் கை வச்சு சொல்லுங்கள், மனுநீதி சோழன் மாதிரி தான் நாங்கள் தீர்ப்பு கொடுக்குறோம்னு சொல்லுங்கள். பல விஷயங்கள் நடக்குது, என்ன பண்ணுறது? நாட்டில் நியாயம்
தர்மம் எல்லாம் வந்து தலை தூக்கி நிற்கணும் அப்படிங்கிறது தான் எங்களுடைய எண்ணம். அதுக்கு தான்ப்பா உங்களை எல்லாத்தையும் நான் கேட்குறேன். உங்களை திட்டுறேன்னு நினைக்காதீங்க, நியாயம் தர்மத்தை விட்டு ஒதுங்கி போகாதீங்க. எல்லோரும் நியாயம் தர்மத்தை மனசாட்சிப்படி கொடுங்க, அவரவர்கள் அவங்க கடமையை மனசாட்சிப்படி செய்யுங்க. அதுக்காகத்தான் நாங்கள் கத்துறோம். உங்களை திட்டுறதுனால எனக்கு என்ன லாபம்? அரசியல்வாதிகளையோ நீதித்துறையிலையோ காவல்துறையோ திட்டுவதால் எந்த லாபமும் இல்லை. மக்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை மனசாட்சியுடன் செய்யுங்கள், ஒவ்வொரு துறையும். அதுதான் எங்களுடைய கோரிக்கை. சார், அற்புதமான கருத்துக்களை இளையபாரனுடைய பகிர்ந்ததற்கு மிக்க நன்றி சார். நன்றி.